பப்பஸ் விடுறத நிறுத்துறியா? எப்போ அந்த பஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போறது? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பாம அடம் பிடிச்சி இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ணின எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் காயல். ஆட்டோ இங்க வா. மேடம் ஆட்டோவா? உட்காருங்க மேடம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் மேடம் உட்காரா. வண்டியா ஹலோ நில்லுங்க மேடம். ஏங்க நான் மச்சான் அப்படி மிஸ் பண்ணிட்டோம். விடு மச்சான், வேற பேசி மாட்டாம போகுது. யாரா அவன்? ஆளை கூப்பிட்டு வந்திருக்காடா. லே நீ என்ன அவளுக்கு நான் பாடிக்கிறாடா? ஆ நான் உங்களை போலீஸ்ன்னு நினைக்கல. பொறுக்கின்னு நினைச்சிங்களா? இல்ல, வெட்டியா ஊர் சுத்துற ஆளுன்னு நினைச்சேன். அதுக்கு நான் சொன்னதே பெட்ரு. கயலோட அப்பா இப்போ எங்கே இருக்காரு? கயல் என்னோட பொண்ணு இல்ல. தெரியுமே, கயல் உங்கள் பொண்ணு இல்லை, உங்கள் அக்கா பொண்ணுன்னு. அவங்க கூட உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கயலுக்கு வாய் பேச முடியாதனால ஏற்றுக்காமல் போயிட்டாரு. அதனால தான் நீங்கள் பொறுப்பாக கயலை பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டு தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மு கிட்ட விசாரித்தேன். அம்மு அடுத்த தடவை அவள் ப்ராக்ரஸ் கார்டில் மாட்டாத அளவுக்கு சைன் போட்டு தரேன்னு சொன்னேன். உடனே சொல்லிட்டா.